இருந்தவள் இப்போது ஒரு தூணை போல் இருக்கிறாள். She who was very beautiful now is standing like a pillar. உன்னுடைய அழகுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காதே தேவ பிள்ளையே. Oh child of God, don't give importance for your beauty. அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானால் ஒரு நாள் கர்த்தருடைய வருகையிலே நீ கைவிடப்பட்டு போவாயே. If you give importance for your beauty, one day you will be left behind in the coming of the Lord. பிசாசானவன் திரளான ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். The devil is deceiving several people. அழகுக்காக எவ்வளவோ செலவழிக்கிறார்கள். They are spending a lot for beautifying themselves. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. நாங்கள் எங்களுடைய ஜனத்திற்கு என்ன புத்தி சொல்லுகிறோம்? What are we teaching to our people? இதோ ஒரு தூணை குறித்து ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். The spirit of the Lord is speaking to you regarding a pillar. இது ராகேலின் கல்லறையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. This is upon the Rachel's tomb. நீ அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாய் என்றால், if you give importance for beauty, உன்னை அலங்கரித்துக் கொள்ள நீ பிரயாசப்படுவாய் if என்றால், you try to adorn yourselves, மனசாட்சியை கெடுத்துக் கொள்வாய். you will corrupt your conscience. பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பாக எப்படி வந்து நிற்பாய்? How will you stand before the holy God? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி என்ன நாங்க எங்க ஜனங்கள் சும்மா ஒண்ணுமில்லாம நடங்கன்னு சொல்றோமா? Are you telling our people to walk without anything? சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? It's not the character teaching you. தகுதியான வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுங்கள். You should put on modest apparels. தேவ பக்திக்கு ஏற்ற விதத்திலே உடுத்திக் கொள்ளுங்கள். You have to dress yourselves in a godly way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்மை பார்க்கும் பொழுதே ஒரு வித்தியாசம் தெரியும். They should see a difference when they look at us. சாது சுந்தர் சிங் ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். Sadhu Sundar Singh had visited a land abroad. அவர் அந்த நாட்டுக்கு அடிக்கடி He போயிருக்கிறார். used to visit that land very often. ஒரு பெரிய மனுஷனுடைய வீட்டிலே He தங்குவார். used to stay in house of a great ஒரு man. நாள் அந்த வீட்டு வாசலில் நின்றார். One day he was standing at the door of that house. வாட்ச்மேன் கேட்டான், எதற்கு வந்திருக்கீங்க? The watchman asked, why have you come here? அவர் பேரை சொல்லி ஐயாவை பார்க்க வேண்டும். He said his name and said, I have to meet him. இவன் பேரை கேட்காம உள்ள போயிட்டான். Without asking his name, he just went in. அப்போ ஓனர் கேட்டார், அவர் பேர் என்ன? So that owner asked, what is his name? பேர் தெரியாது. I don't know his name. பிரைட்டா ஒருத்தன் நின்னுக்கிறார். But someone very bright is standing out. சாது சுந்தர் சிங் வந்திருக்கிறார். Immediately he said, Sadhu Sundar Singh has come. இதுதான் பரிசுத்தவான்களை குறித்ததான சாட்சி. This is the testimony regarding the saints of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் என்ன நம்மோடு இடைபடுகிறார்? through this meeting, what is the Lord speaking to us? இதோ ராகேலின் கல்லறையின் மேல் ஒரு தூண் வைக்கப்பட்டிருக்கிறது. Oh, pillar was kept upon the Rachel's grave. அது வாய் திறந்து சொல்லக்கூடுமானால் என்ன சொல்லும்? If it can open its mouth and say, what will it say? அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. Don't give importance to beauty. ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. Give importance for spiritual experiences. இந்த அழகெல்லாம் ஒரு நாள் நாம் இழந்து போவோம். One day we'll lose all this beauty. ஆனால் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமோ விசேஷமானது. But the character that is hidden in our heart is very special. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அதுக்கு அடுத்ததாக Nextly, இவளை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? what do we read regarding her? 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 30, the first verse, it is stated. அந்த முதலாவது பகுதியை மாத்திரம் படியுங்கள். Please read only the first portion. 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Chapter 30, verse 1. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. இரண்டாவது பொறாமையின் ஆவி. Secondly, the spirit of envy. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ஒரு பொல்லாத ஆவி. This is a very terrible bad வேதம் spirit. சொல்லுகிறது பொறாமையோ என்றால் எலும்புருக்கி நோய். The scripture says that envy is a leanness to bones. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே படிக்கிறோம். Proverbs 14:30 we read about this. இந்த பொறாமை அவளுக்குள் இருந்தபடியினாலே, Since she had this envy within her, அவள் என்ன சொல்லுகிறாள்? what did she say? நான் போய் சாக போகிறேன். I'm going to die. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொறாமை நிமித்தமாய் செத்து போனவர்கள் அநேகர். There are many people who died because of enviness. ஆவிக்குரிய ஜனங்கள் பொறாமை இல்லாத மனுஷராய் இருக்க வேண்டும். The spiritual people should not have envy in them. அது ஒரு பெரிய எலும்புருக்கு வியாதி. That is a rottenness to our bone. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னுடைய அயலகத்தாரை கண்டு நீ பொறாமைப்படுகிறாயோ? are you envious looking at your neighbors? அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். Let them be blessed. நீ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். You should bless them. யார் மேல நீ பொறாமைப்பட வேண்டாம். You should not be envious upon anyone. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே நாம் ஒரு தூணை பார்க்கிறோம். Here we look at a pillar. இந்த தூண் என்ன சொல்லும்? What will this pillar say? கர்த்தருடைய ஜனமே பொறாமையை விட்டுவிடுங்கள். Oh people of God, leave envying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏனென்றால் இவளுக்குள்ளே இந்த பொறாமை கிரியை செய்து கொண்டே இருந்தது. Because this envy is keeping on working within her. உனக்குள்ளே இந்த பொறாமை ஆவி உண்டோ? Do you have the spirit of envy? ஆவிக்குரிய ஜனங்கள் விழித்து எழும்ப வேண்டிய காலம். It's a time where the spiritual people should awake and rise. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அது மாத்திரமல்ல, Not only that, இவளுக்குள்ளே இருந்த மற்றொரு காரியத்தை குறித்து சொல்லுகிறேன். I say about another thing in her. 31ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது When we come to 31st chapter, 19ஆம் வசனத்தை படியுங்கள். verse 19.
லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இங்கே அவள் இருந்த மற்றொரு காரியத்தை குறித்து படிக்கிறோம். We read about another thing in her. இந்த சுரூபம் என்றால் எது? What does this image show? அது குடும்பத்திலே வணங்குகிறதான ஒரு தெய்வம். That is one of their family deities. அல்லது லாபானின் வீட்டுக்குள் இருந்த ஒரு தெய்வம். That is one of the deities in the house of Laban. இதை எப்படியோ கடத்தி கொண்டு வந்தாள். Somehow she has just smuggled it. வேதம் சொல்லுகிறது அவள் திருடி கொண்டு வந்தாள். The scripture says she has stolen it. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே திருட்டுத்தனம் என்ற ஒரு பகுதி இருக்கக்கூடாது. Theft should never be there in life of a child of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. முதலாம் எபேசியர் 4 அதிகாரம் 28 வசனம் படியுங்கள். Ephesians 4:28 when we read. எபேசியர் 4:28. Ephesians 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் திருடுகிறவன் இனி திருடாதே. Let him that stole steal no more. முதலாம் கொரிந்தியர் 6 அதிகாரம் 10 வசனத்தில் 1 Corinthians chapter 6 verse 10. திருடுகிறவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு போக முடியாது. Those who steal cannot enter into the kingdom of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இவளுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கிறதான இந்த காரியம் என்ன? What is the thing we study in her life? இவளுக்குள் இருந்ததான ஒரு திருட்டுத்தனம். She had a character of stealing things. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. தேவ பிள்ளையே, நீ ஒரு சின்ன காரியத்தை திருடி இருக்கலாம். Oh child of God, you might have stolen a very small thing. ஆனா அதுவே கர்த்தருடைய வருகைக்கு அது உன்னை தடை பண்ணி போடும். But that will hinder you from being caught up in the coming of the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. உன்னுடைய மனதிலே இப்படிப்பட்ட போராட்டம் உண்டோ? You may have such conflicts in your mind. ஏதாவது நீ திருடி வைத்திருக்கிறாயா? Have you stolen and kept anything with you? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனங்களை நமக்கு கொடுக்கிறார். Lord, the Spirit of the Lord is giving these verses to இவள் us. தன்னுடைய தகப்பனின் சுரூபங்களை திருடி மறைத்து வைத்தாள். She stole and hid the images of her father. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say looking at you who have come to this meeting? இந்த ஓட்டமே பரலோகத்துக்கு போக வேண்டிய ஓட்டம். This race is a race in which we have to reach heaven. கானான் தேசத்துக்கு போக வேண்டிய ஓட்டம். We have to run this race to land of Canaan. ஏதாவது ஒன்னு திருடி வைத்து இதுக்குள்ளே வாழ்ந்தால் நீ ஒரு பரிதாபமான ஒரு ஆள். If you have stolen and kept anything and you are living a life, then you are a most miserable person. Praise the Lord. ஏன் இன்றைக்கே திருப்பி கொடுக்க கூடாது? Why don't you restore it back today itself? தீர்மானித்துக் கொள்ளுங்கள். Make a decision right now. 2 ரூபாய் திருடி நாம் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. I have stolen 2 rupees and suffered a lot because of it. 2 ரூபாய் தான். It's just 2 rupees. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால Several years back. எப்பொழுதெல்லாம் கூட்டத்துக்கு வருமோ ஆண்டவர் வராரா இல்லையோ 2 ரூபாய் வந்து முன்னால நிக்கும். Whenever I come for the meeting, whether the Lord comes or not, the 2 rupees will come before me. எல்லாருக்கும் சொல்லுகிறேன், எனக்கு அதுல வெட்கம் இல்ல. என்ன ஆண்டவர் எனக்கு கிருபையாய் ஜெயம் கொடுத்தார். I am saying this before all of you. I don't have shame in this because graciously God gave me victory. நாமே அப்படி போக கூடாது என்ற தாகத்துல தான் இந்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு செய்கிறோம். I am teaching this doctrine to you so that we should not go in that way. திருடின 1 ரூபாய் அது நிமித்தம் பரலோக வாழ்க்கையை இழந்து போக வேண்டி வருமே. Even because of the 1 rupee which you have stolen, you may have to lose the kingdom of திருடி heaven. வைத்திருக்கிறாய்? What have you stolen? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது பரிசுத்த ஆவியானவர் நடத்துற கூட்டங்கள். This is the meeting which the Holy Spirit of the Lord is leading. நாம் ஒரு தூணை பார்க்கிறோம். We are looking at a pillar. அந்த தூண் என்ன சொல்லும்? What will that pillar say? நான் திருடினதனாலே இப்படியானே. Because I stole, I have become like this. புதிய ஏற்பாட்டு ஜீவியத்திலே செய்கிறவர்களே, Those who are living the New Testament life, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளே, oh believers of New என்னை Testament, கண்டு என்னை படித்து எச்சரிக்கையாயிருங்கள். look at me and be warned. Look at me and be encouraged. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உறுதியான தீர்மானத்தோடு போ. Let us go back with a firm determination. எந்த பொருளா இருக்கட்டும், Whatever thing it might be, எந்த காரியமா இருக்கட்டும், whatever thing it could be. நான் சொன்னனே சில வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே. I told about some young people who are saved in a particular day. பயங்கரமான பையன்கள். They were all terrible boys. அவர்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருப்பார்கள். They'll be always there in railway station. பயங்கரமான மோசமான பையன்கள். They are all very wicked boys. ஆண்டவருடைய அன்பினால They சந்திக்கப்பட்டார்கள். were all met by the love of God. அவர்களுக்கு இந்த சத்தியத்தை நாங்கள் சொன்னோம். We told this truth to அது them. திருப்பி கொடுத்தல். They restored it back. எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருந்தது. Everyone had that அவங்க problem. கேட்டாங்க, இது வரைக்கும் நாங்க திருட்டு ட்ரெயின்ல தான் போயிருக்கிறோம், வித்அவுட்ல தான் Till போயிருக்கிறோம். now we have gone only in without taking tickets and அப்ப train. இதுக்கு என்ன பரிகாரம்? What is the solution for this? பாஸ்டர் லூக் அருமையான கவுன்சிலிங் கொடுப்பார். Pastor Luke used to give very good counseling. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாங்க உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தோம். We gave them very good advice. மனசுல எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அமௌண்ட்டை நீ ஒரு பேப்பர்ல எழுதி எழுது. Whatever amount you have, just write it down in a piece of paper. இதை மேனேஜர் அந்த ரயில்வே சதன் அந்த ரயில்வே மேனேஜருக்கு நீ அனுப்பிடு. You just send it to the manager of the Southern Railways. ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையா அது அவருடைய விஷயம். Whether they accept or not, it is their part. கர்த்தருடைய நாளுக்காய் ஆயத்தமாயிருங்கள். Get ready for the day of the Lord. ஒரு சிறிய பென்சில்
கர்த்தருடைய வருகைக்கு உன்னை தடை பண்ணி போடுறோம். A small pencil may hinder you being caught up in the coming of the Lord. பின் கூட இருக்கலாம், ஒரு பின், ஒரு சின்ன பின். It could be a very small pin for that matter. Praise the Lord. வேதம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. How clearly the scripture says. ஏனென்றால் திருடுகிறவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. Because those who steal cannot be inherit the kingdom of heaven. மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அநேகருக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும் என்று நான் நினைக்கிறேன். I believe a change will happen in many. தாமதிக்காதே. Don't delay. ஒரு நாள் இன்றைக்கு இரவு நீ மரிக்க வேண்டி வரும். Maybe you may die tonight. மரிச்ச பிற்பாடு ஒண்ணுமே பண்ண முடியாது. After you die you can't do anything. மரிப்பதற்கு முன்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை. This is a thing which you have to do before your death. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஏதாவது காரியங்கள் இருக்குமானால், if you have any such thing, இதை மறைப்பதற்காக இவள் அடுத்த ஒரு காரியத்தை செய்தாள். she is doing another thing in order to hide it. அதுதான் 35 ஆம் வசனத்திலே படிக்கிறோம். That is why we read in verse 35. 31 ஆம் அதிகாரம் 35 ஆம் வசனத்தில் chapter 31 verse 35. தகப்பனிடத்திலே பொய் சொல்லுகிறவளாக மாறினாள். She is also lying to her father. தன்னுடைய திருட்டை மறைப்பதற்கு ஒரு பொய். In order to hide her theft she is telling a lie. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? வெளிப்படுத்தல் 21 ஆம் அதிகாரத்தின் Revelations chapter 21 8 ஆம் வசனத்தில் பொய் சொல்லுகிறவர்கள் இரண்டாம் மரணத்திற்கு, வாசிங்கள் 21:8. chapter 21 verse 8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற பொய் பேசுகிறவர்கள் போய் சேர வேண்டிய இடம் இதுதான். This is the place where the liars will reach. அது இரண்டாம் மரணம். It is the second death. அதோட அர்த்தம் என்ன? What does that mean? தேவனை விட்டு என்றென்றைக்கும் பிரிந்து போகிற ஒரு இடம். That is a place where they will be separated forever from God. அது அக்கினியும் கந்தகமும் எரிகிறதான இடம். That is a place burning with fire and brimstone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவேதான் பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறார். That is why the devil is liar and father of all lies. தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பொய் சொல்ல வேண்டும்? why should you lie in this Christian life? பொய் சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு முன்பாக எப்படி நிற்பாய்? How will you stand before the Lord after lying? இந்த கூட்டத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னோடு Through பேசுகிறார். this meeting the Lord is speaking to you. இந்த சிலை, இந்த தூண் என்ன சொல்லும்? What will this pillar say to us? நான் சொன்ன பொய்யினாலே இப்படி மாறி போனேன். Because of my lies I have turned to be so. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சந்தர்ப்பம் சூழ்நிலையிலே சொல்லிவிட்டேன் என்று சொல்லாதே. Don't say according to the situation circumstances I have said it. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை Lord, எச்சரிக்கிறார். the Spirit of the Lord is warning us. இன்றைக்கு மனஸ்தாபப்படு. Right now repent. இனி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பொய் வேண்டாம் என்ற ஒரு உறுதியான இடத்திற்கு வா. Come to a firm place where you say, Lord, I don't need this lie anymore in my life. பொய்யின் ஆவியை கடிந்துகள். You just rebuke that spirit of பொய் lies. சொன்ன சந்தர்ப்பங்களை நினைத்து மனஸ்தாபப்படு. Thinking the situations where you lied, just repent. நீ சொன்ன பொய்யினாலே பாதிக்கப்பட்டிருந்தால் போய் மனஸ்தாபப்பட்டு If ஒப்புரவாகு. people have been affected because of your lie, go and reconcile with them. இதோ கிருபையின் காலம். Lo, the period of grace. ஆண்டவர் உன்னை மன்னிக்கிற நாட்கள். It's the days where God is forgiving you. உன்னுடைய ஜீவியத்தை மாற்றுகிற நாட்கள். The days where your life has been changed. நீ ஒரு பொய் பேசாத மனுஷனாய் மாற You are போகிறாய். going to become a person who will never lie. நாங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். With faith we are saying these words to you. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். Spirit of the Lord is warning us. இனி வருகிற நாட்கள் பொய் உரையாத நாட்களாய் இருக்கட்டும். The days that are going to come will be the days where you will utter no lie. சத்தியத்தையே பேசுவோமாக. And speak only the truth. பொய் இல்லாத வாழ்க்கையை கடைபிடியுங்கள். Let us follow a life without any lies. ஆண்டவருக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to the Lord. பொய்யினால் இவள் கெட்டு போனாள். She was spoiled because of her lies. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. எனவேதான் இவளை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்? That is why what do we read about her? கடைசியாக இவளுடைய துக்கமான முடிவு. A very sorrowful end of hers. 35 ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Chapter 35 verse 18 when we read. அங்க நம்ம என்ன மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று மரண பெயரிட்டார். காலத்திலே அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். She is begetting a child in the days of her death. பெனானி என்றாள். She is calling her Benoni. துக்கத்தின் மகன். Means the son of sorrow. அவளுடைய வாழ்க்கை பயங்கர துக்கம். There was terrible sorrow in her life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இன்றைக்கு ஒரு சகோதரனை நாங்கள் அடக்கம் பண்ணி விட்டு தான் இங்க we வந்தோம். buried a brother and then only came here. கடைசி மட்டும் ஆவியிலே நிறைந்து கொண்டே மரித்தார். Till the very end he was going on filling in the spirit and died. நினைவு இருக்க மட்டும் அந்நிய பாஷை போகல. Till he had the thoughts he did not cease from speaking in கடந்த tongues. வாரத்துல ஒரு சகோதரன் ஹார்ட் அட்டாக்ல மரித்து In போனார். the past a brother died in heart attack. ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிடல்ல கொண்டு இவரு ஹாஸ்பிடல் போக மாட்டார். பிள்ளைங்க ஏத்துறாங்க. ஆவியில நிறைஞ்சிட்டே போறார். வழியிலே உயிர் போயிடுச்சு. Even though he had heart attack because of the compulsion of the children he was taken to the hospital, on the way his spirit departed. பெனானியை பெற்றெடுக்கவில்லை. They did not beget Benoni. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார்கள். They lived for Christ. முடிவு மகிமையான முடிவு. Their end was a glorious end. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய சபையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். The Lord has kept us in a congregation of such saints.
நூற்றுக்கணக்கான மனுஷர்கள் நம்பிக்கையோடு இதற்குள் வாழ்கிறார்கள். Hundreds of people are living inside this with hope. இயேசுவை நேசிக்கிறார்கள். They love Jesus. சத்தியத்தை They நேசிக்கிறார்கள். love the truth. நீ எப்படி ஜீவிக்கிறாய்? How are you living? உன்னுடைய முடிவின் நாள் எப்படி How இருக்கும்? will be the end of your life? நீ இப்படி துக்கத்தோடு முடிக்க Are போகிறாயா? you going to end it with such a sorrow? உன்னுடைய முடிவின் நாள் ஆசீர்வாதமாய் இருக்க The போகிறதா? end of your life is going to be a day of blessing. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இந்த ராகேலின் தூணிலே இந்த சத்தியத்தை நாம் We படிக்கிறோம். can read this truth in this pillar of Rachel. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவது ஒரு எச்சரிக்கை தூணை குறித்து சொல்லுகிறேன். Thirdly, we read about a pillar of warning. இது முதலாம் சாமுவேலிலே படிக்கிறோம். We read about this in the book of 1 Samuel. முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 15 12ஆம் வசனம். verse 12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே சவுல் நாட்டின ஒரு ஜெயஸ்தம்பம். Here a pillar of victory which Saul erected. இதை அவன் கில்காலிலே நாட்டினான். He just raised it up in Gilgal. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்கு பிற்பாடு பல இடங்களுக்கு சென்றான். After that he went to several other places. பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் என்ன படிக்கலாம்? Beloved, what can we read from this? சிலர் சொல்லுகிறார்கள் அது வெண்கலத்தால் ஆன சிலை என்று. Some people say that ஒரு தூண் என்று. it is a pillar of brass. அது ஒரு மார்பிள் ஸ்டோன். It is of marble stone. சிலர் சொல்லுகிறார்கள், சில வேத பண்டிதர் சொல்லுகிறார்கள் கற்களை குவியலாக அவன் சேர்த்து வைத்தான் என்று சொல்லுகிறார்கள். Some Bible scholars say it's a heap of stones. சிலர் ஒரு குறிப்பிட்ட மரத்தை நாட்டினான் என்று சொல்லுகிறார்கள். Some particular people say it is one piece of wood that was erected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எப்படியோ ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். Somehow how he has brought up a pillar of victory. அவனுக்கு ஒரு ஜெயம் கிடைத்தது. He got a victory. அமலேக்கியர் மேல் ஜெயம் எடுத்தான். He was overcame the Amalekites. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய சந்தோஷம். Then a great joy. எனவே தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பம். So a pillar of victory for himself. இது ஆண்டவருக்காக நாட்டினது அல்ல. This is not for the Lord. சுய புகழ்ச்சிக்காக நாட்டினது. It is for his self own appreciation. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பாக before we say this thing, அமலேக்கின் மேல் ஜெயம் எடுத்த விஷயத்தை குறித்து சில காரியங்களை we சொல்லுகிறேன். want to say certain things how they overcame the Amalekites. ஆண்டவர் சொல்லுகிறார் அமலேக்கை முற்றிலும் அழித்து போடு. The Lord says utterly destroy the Amalekites. ஆனால் இவன் என்ன But செய்தான்? what did he do? 8ஆம் வசனத்தை படியுங்கள். Please read verse 8. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். இவன் ஆகாகை உயிரோடு வைத்தான். He is having Ahab alive. நன்றாக கவனிங்கள். Please pay attention. அமலேக்கை அழித்து போடு. Destroy the Amalekites. இதான் பிரமாணம். This is the law. ஆனால் இவனோ ஆகாகை உயிரோடு வைத்தான். But he is sparing Ahab. பிரியமானவர்களே, ஆகாக் என்றால் அந்த அர்த்தம் என்ன? Beloved, what is the meaning of Ahab? ஆகாக் என்றால் ஃபயர், அக்கினி என்று அர்த்தம். Ahab means fire. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆகாகை உயிரோடு வைக்கிறோம். Even we are sparing certain Ahabs in our life. ஆண்டவர் சொல்றார் அதை அழித்து போடு. The Lord says destroy it. இதுதான் தேவனுடைய பிரமாணம். This is the law of the Lord. அப்படி என்றால் நாம் தப்ப விடுகிற அந்த அக்கினி என்ன? If it be so, what is that fire which we are letting to escape? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, When we come to Proverbs chapter 16, 16ஆம் அதிகாரம் 27 28 ஆகிய வசனங்களிலே chapter 16 verses 27 and 28, அங்கே ஆகாமியும் அக்கினி போல் வாசிங்கள் அந்த வசனத்தை. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. அடுத்த வசனம். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவான். இந்த வசனம் கோல் சொல்லுகிறதோடு சேர்ந்து வருகிறது. this verse is related with people who whisper. அதுதான் எரிகிறதான அக்கினி. That is the burning fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மற்றவர்களை குறித்து தவறாக சொல்லுதல். It is backbiting regarding others. கோல் சொல்லுகிறதல் ஒரு எரிகிற அக்கினி. He that is a forward man is a burning fire. அந்த ஆகாகை உன் வாழ்க்கையில அழித்து போடு. You have to destroy this Ahab in your life. கலகம் மூட்டிக்கொண்டே இருக்காதே. You don't be creating fights between நல்ல people. குடும்பங்களை கெடுத்து போடுகிற ஆவி இது. It's a spirit that is destroying good families. அந்த ஆகாகை நீ அழித்து போடு. You have to destroy that Ahab. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னொரு ஆகாகை குறித்து படிக்கிறோம். When we read about another Ahab, ஏசாயா 9ஆம் அதிகாரம் Isaiah chapter 9 18ஆம் வசனம். verse 18. 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Chapter 9 verse 18. ஆகாமியமானது அக்கினியை போல எரிகிறது. ஆகாமியம் அல்லது துன்மார்க்கமானது அக்கினி போல் எரிகிறது. The wickedness is burning as fire. உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறதான துன்மார்க்கம் தான் அக்கினி. The wickedness in your life is fire. எந்த விதத்துல நீ துன்மார்க்கமாய் நடந்தாலோ அது ஒரு ஆகாக், அது ஒரு அக்கினி, அதை நீ அழித்து போடு. In whichever aspect you are walking wickedly, it is an Ahab, it is a fire, it will destroy you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஆகாகை அவன் கொல்லாமல் விட்டான். He spared this Ahab. செப்பனியாவின் புத்தகத்திலே படிக்கும் பொழுது, When you read in the book of Zephaniah, முதலாம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில், chapter 1 verse 18, 18:1 18ல chapter 18 verse 1,
கர்த்தருடைய உக்கிரத்தினாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் எரிச்சலின் அக்கினி, it is the fire of jealousy. அது ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் Though it is stated regarding the ஒரு Lord, மனுஷனுக்குள் எரிச்சல் இருந்தால் அது ஒரு அக்கினி. if jealousy is there in man, it is a fire. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் படிக்கிறோம். We can read about it in chapter 3 verse 8 also. எரிச்சல், வாழ்க்கையில எரிச்சலோடு இருப்பார். You are with irritation in your life always. வீட்டுக்குள்ள வரும்போதே எரிச்சல். When they come into the life house, they have கர்த்தர் irritation. சொல்றார், ஆகாகை அழித்து போடு. The Lord says, destroy Ahab. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஆனால் இவனோ தப்ப வைத்தார். But he made him escape. எரிச்சலோடு நீ ஜீவிக்க வேண்டாம். Don't live with irritation. எரிச்சல் இருந்தால் உணர்ந்து தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து. If you have jealousy, be convicted and humble yourselves in the presence of God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, When James the apostle says, 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனங்களில் chapter 3 verses 5 and 6, அங்க சொல்லுகிறார், நாவும் நெருப்புத்தான். even the tongue is fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாவினாலே தேவையில்லாதது பேசுதல். Don't talk unnecessary things through your tongue. கிருபையில்லாத வார்த்தைகளை பேசுதல். Words without grace speaking it. நாவும் நெருப்பு. Tongue is a fire. எனவே ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? So what is the Lord teaching there? நீ போ இந்த அமலேக்கை அழித்து போடு. You go and destroy the Amalekites. இது தேவனுடைய பிரமாணம். This is the law of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவன் போய் யுத்தம் செய்தான். He went and fought. இவன் ஆகாகை உயிரோடு வைத்தான். But he spared Ahab. அதுல எதெல்லாம் ஆண்டவர் அழிக்க சொன்னாரோ அதுல முக்கியமானதை தனக்காக வைத்தான். Whatever the Lord said to destroy, the important things of those he spared. கில்காலிலே ஒரு தூணை நட்டு வைத்தான். He erected a pillar in Gilgal. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த தூண் நம்மோடு என்ன பேசும்? What will this pillar speak to us? இது கர்த்தருடைய புகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டது அல்ல. It is not kept for the exaltation of the Lord. இது சுய புகழ்ச்சிக்காக It வைக்கப்பட்டது. is for the self exaltation. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆகாகை துண்டித்து போடு. you just cut away Ahab in your life. அதே அதிகாரத்தின் 33 வசனத்தில் In the same chapter verse 33, சாமுவேல் ஆகாகை துண்டித்து போட்டான். same Samuel slew Ahab. இந்த சாமுவேலுக்கு அதனுடைய அவசியம் தெரியும். Samuel know the importance of that and நீ the necessity. சாமுவேலை போல இருக்கிறாயா? Are you நீ like- சவுலை போல இருக்கிறாயா? Are you like Samuel or Saul? இந்த அக்கினியை அழித்து போடு. You should அதை நீ வைக்காதே. Destroy this fire. Don't have it with you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இப்போது ஒரு பெரிய தூணை நிறுத்தி வைக்கிறான். Now he is erecting a huge தேவ pillar. பிள்ளையே, இது தோல்வியின் தூண் என்று கூட Oh சொல்லலாம். child of God, you can call it even the pillar of failure. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே ஜனங்கள் தற்புகழ்ச்சிக்காக காரியங்களை In செய்கிறார்கள். many occasions people do several things for their own exaltation. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of the Lord say? கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். He that is appreciated of the Lord is தன்னை blessed. தானே புகழுகிறது உத்தமம் அல்ல. He that exalting himself is not good. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எங்கேயாவது இப்படிப்பட்ட தூணை வைத்திருக்கிறாயா? Are you having such a pillar anywhere in your life? உனக்காக உன்னுடைய புகழ்ச்சிக்காக நீ கிரியை செய்கிறாயா? Are you working for your own name and fame? அப்படி என்றால் அது ஒரு எச்சரிக்கை தூண்தான். If it be so, it is a pillar of warning. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அவருடைய முடிவு நாம் அறிந்த ஒன்றுதான். You all know his end very well. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். I want to say a last thing. இது அப்சலோம் நிறுத்தின தூண். This is the pillar erected by Absalom. 2 சாமுவேல் 2 Samuel 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். chapter 18 verse 18. அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே ஒரு தூணை குறித்து படிக்கிறோம். Here we read about a pillar. இது அப்சலோம் நிறுத்தின தூண். This is the pillar which Absalom has risen. ராஜாவின் பள்ளத்தாக்கிலே இதை வைத்தான். He kept that in King's Dale. இன்றைக்கும் இந்த தூண் இருக்கிறது. It is there even till today. அல்லது ஒரு கல்லறை போல் அது It காணப்படுகிறது. may look like a grave. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஏன் இந்த தூணை அவன் நிறுத்தினான்? Why did he erect this pillar? பிரியமானவர்களே, தன்னுடைய பேரை நினைக்கப்பட வேண்டும். Beloved, his name should be remembered. அதுதான் அந்த முக்கியமான விஷயம். That is the important aspect of it. எனவேதான் இந்த தூணுக்கு தன்னுடைய பெயரை தரித்தான். That is why he is naming the pillar after his own தன்னுடைய name. பெயர் அழிந்து போக அவனுக்கு விருப்பமே இல்லை. He did not want his name to be spoiled. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ஆவிக்குரிய மனுஷர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை In செய்கிறார்கள். several situations, even spiritual people are living such a life. தங்களுடைய பெயர் வர வேண்டும். Their name should come. தங்களுடைய பெயர் உயர்த்தப்பட Their வேண்டும். name should be lifted up. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கன்வென்ஷன்ல ஒரு பிலீவுடைய பெயர் எப்படியே மிஸ் ஆயி போச்சு. Somehow a name of a believer was missed out in a convention. அவர் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்ல. He did not suffer little bit. என் பேர் எப்படி விட்டீங்க? How will you leave my name? நான் சொல்றேன், ஐயா இது தவறா நடந்துச்சு, இது வேணும்னு செய்யல,
எப்படி நீங்க பண்ணுவீங்க? I said it happened by mistake, not wantedly. How will you leave me still asking? Praise the Lord. அப்சலோமின் தூண்கள். It is the pillars of Absalom. தங்களுடைய பெயரை காண்பிக்க வேண்டும். We want to showcase their name. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. இவனும் கூட ஒரு விசேஷமான ஆள்தான். Even he was a very special person. ராஜாவின் குமாரன். His son of the king. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவனுக்கு விசேஷித்த அனுபவங்கள் எல்லாம் இருந்தது. He even had special experiences. இவனுக்கு தான் ராஜாவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. He even had the desire to become the king. எனவே தனக்கு அதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்தான். Whatever he had to do for that thing, he did all those things. ஆனால் தனக்காக ஒரு தூணை நிறுத்தினான். He also erected a pillar for himself. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தன்னுடைய பெயரை அதற்கு தரித்தான். He named it after his own name. வேதத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in the scripture? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Genesis chapter 11 verse 4. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இதுதான் பாபேலில் கிரியை செய்த ஒரு ஆவி. This is the spirit that worked in Babel. இது ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பின ஒரு கூட்டத்தார். These are the people, a group of people rose up against தேவ God. சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டவர்கள். They worked against the will of God. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What are they saying? நமக்கு பேர் உண்டாக்க வேண்டும். So that we may have name. அதற்காக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவார். So that we will build a huge tower. ஒரு நகரத்தை உண்டாக்குவார். We'll create a city. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த விழுந்த ஆவிகள் சபைக்குள்ளே கிரியை செய்யுமானால், if these fallen spirits are going to work in the church, இந்த ஜனங்களும் கூட இப்படிப்பட்டவர்களாக மாறி even விடுவார்கள். these people will become in this way. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னொரு வசனம் இப்படி சொல்லுகிறது. Another verse says like this. 49ஆம் சங்கீதம் Psalms 49 11ஆம் வசனம். verse 11. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். தங்கள் பெயர்களை நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். They call their lands after their own names. Praise the Lord. தங்களுடைய பெயரிலே ஒரு புகழ்ச்சி உண்டாகும். There is a fame in their name. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, இது ஒரு கடைசி காலம். this is the last days. இந்த தூண் என்ன சொல்லும்? What will this pillar say? இவன் தன்னுடைய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். He gave importance for his name. உன்னுடைய பெயர் பிரபலமாய் மாற வேண்டும் என்ற ஒரு சிந்தை உனக்கு உண்டோ? You have a thought that your name should become popular. அப்படி என்றால் அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. If it was so, it's not the spirit of Christ. நீ மறைந்திருக்கும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்தார். The Lord has called you in order to be hidden. நீ கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திரு. You be hidden in Christ. இந்த பூமியிலே நமக்கு ஒரு புகழ்ச்சி வேண்டாம். We don't need any fame in this world. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. You died and your spirit is there in Christ, hidden in him. ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். When Christ appears in life, you shall also appear along with him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved people of God, நம்முடைய பெயருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். we should not give importance to our name. இதோ ஒரு தூணை நாம் பார்க்கிறோம். Here we see a pillar. அது அப்சலோமின் தூண். It is the pillar of Absalom. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அது நமக்கு என்ன எச்சரிக்கை What is கொடுக்கிறது? that warning us? உன்னுடைய பெயருக்காக புகழ்ச்சிக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். Don't do anything for your name and fame. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved people of God, இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாயோ, the day you receive water baptism, அன்றைக்கே இந்த சுபாவங்கள் எல்லாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. on that very day these characters are all buried and they நீ are all ஒரு buried. புதிய சிருஷ்டியாய் மாறி You இருக்கிறாய். have become a new creation. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. பெயருக்காக போராடாதே. Don't strive for your name. முன்னுக்கு வர வேண்டும் என்று போராடாதே. Don't strive to come forward. கர்த்தர் உன்னை ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். The Lord will exalt you in the appointed time. அந்தந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது When those due seasons come, தேவன் தந்த கிருபையினாலே உன்னை உயர்த்துவார். Lord by his grace will exalt நீ you. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் You மாறுவாய். will become a blessed man. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. தேவன் தன்னுடைய சபைக்குள்ளே நம்மை கொண்டு The வந்திருக்கிறார். Lord has brought us into his congregation. இவன் எப்ரோனிலே இப்படிப்பட்ட காரியத்தை He செய்தான். is doing such things in Hebron. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது நடந்தது எப்ரோனிலே நடந்தது. This happened in Hebron. ஏன் அப்படி செய்தது? Why- ஏன் அப்படி செய்தான்? Why he did this? ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது When an appointed time came, எப்ரோனிலே ராஜாவாய் மாறினான். he became the king in Hebron. தன்னைத்தானே உயர்த்தினான். He exalted himself. ஏன் அப்படி செய்தான்? Why did he do that? அவனுடைய தகப்பனார் எப்ரோனிலே ராஜாவாய் மாறினான். Because his king was king in Hebron. அவனுடைய தகப்பனை காட்டிலும் பெரியவனாய் மாற வேண்டும் என்று He விரும்பினான். wanted to become greater than his father. தேவன் அதை கனப்படுத்தவே இல்லை. The Lord never honored it. அவனுடைய முடிவு பரிதாபமான முடிவு. His end was a pathetic end. வானத்திற்கும் பூமிக்கும்
பூமிக்கும் இடையே தொங்கினான். He was hanging between the heaven and உதவி earth. செய்ய யாரும் இல்லாத நேரம், There was no one to help him. ஜீவனை காப்பாற்ற யாரும் இல்லாத There நேரம். was no one to save his life. தேவ பிள்ளையே, இதுவல்ல நம்முடைய Oh அழைப்பு. child of God, this is not our நீ calling. எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழந்து விட ஆயத்தமா இரு. Be ready to lose everything for the Lord. உயர்வோ தாழ்வோ, Be it high or low. கனமோ கனவீனமோ, It is honor or dishonor. கிறிஸ்துவே போதும் என்ற இடத்துக்கு நாம் Let வருவோமாக. us come to a place where we say Christ is enough. நம்முடைய பெயருக்கு ஒரு காலம் முக்கியத்துவம் கொடுக்க Never give வேண்டாம். importance for your name. ஒருவேளை எல்லாராலும் நாம் மறக்கப்பட்டு You போகலாம். might have been forgotten of all. சபையே நம்மை மறந்து போகும். Even the church would have forgotten us. ஊழியர்களும் கூட சில வேளையில மறந்து Even the போவார்கள். saints of God may forget என்ன us. பேரை நினைக்க கூட யாரும் இல்லை என்று புலம்பாதே. Don't lament saying no one's there to think of my உன்னுடைய name. பெயர் உனக்கு உன்னுடைய தேவனுக்கு தெரியும். The Lord before knows what is your name. ஏனென்றால் அவர் பெயர் சொல்லி உன்னை அழைக்கிற தேவன். Because He is the God who calls you by His name. முழு உலகமும் உன்னுடைய பெயரை மறந்தாலும் Though the entire world forget your name, உன்னுடைய பெயர் உன் தேவனுக்கு தெரியும். your God knows your name. அவர் உன்னை மறக்கிற He தேவன் is not அல்ல. a God who forgets எனவே you. பெயருக்காக போராடாதே. Don't strive for your name. அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு தூணை போல நீ மாறி If it விடுவாய். be so, you will also become like such a pillar. தேவனுடைய பிள்ளையே, நம் கண்களை Oh மூடுவோமாக. child of God, let's all close our eyes. ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு தேவன் நம்மை The அழைத்திருக்கிறார். Lord has called us with a very special purpose. கொஞ்ச நேரம் கண்களை மூடி கால்களை மடக்குவோம். For some time, let's close our eyes and bend our knees. சில நிமிஷம் தேவ சமூகத்திலே காத்திருக்க For போகிறோம். some moments, we are going to tarry in the presence of the Lord. தேவனுடைய வல்லமை நம்மை தொடுவதற்காக We காத்திருக்கிறது. are going to wait for the power of the Lord to touch us. பல விதங்களிலே ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு The கொண்டிருந்தார். Spirit of the Lord was dealing with us in several ways. ஆண்டவர் எந்த விஷயத்தில் உங்களுக்கு இடைப்பட்டாரோ In whichever aspect the Lord dealt with you, அதை குறித்து நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள். in that particular thing, speak to the Lord. உணர்த்தி இருந்தால் மனஸ்தாபப்படுங்கள். If He has convicted you, repent. நம்முடைய மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி The கொண்டிருக்கிறார். Holy Spirit of the Lord is moving in our midst. இது அநேக ஜெபத்தினாலே இந்த கூட்டங்களை We நடத்துகிறோம். are conducting this meeting through several prayers. ஆவியானவர் கிரியை செய்கிற The நேரம். Spirit of the Lord is working. This is உன்னுடைய the time. குறைகளை ஆண்டவருடைய பாதத்துல வைத்து விடு. Place all your shortcomings in the feet of the Lord. எந்த விஷயத்தில் ஆண்டவர் உணர்த்தினாரோ Whatever aspect the Lord convicted நீ you, அப்படியே திரும்பி போகாதே. don't go back as you came. ஆண்டவர் உன்னை உணர்த்தினதனால் தான், உன்னை நேசிக்கிறதுனாலே உன்னை Since உணர்த்துகிறார். the Lord loves you, He has convicted it to you. நீ திரும்பி போகும்போது ஜெயத்தோடு போவாய். When you return back, you should go back எத்தனை பேர் அதை victorious. How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe that? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை How many இருக்கிறது? of you have that hope? ஹல்லேலூயா. Hallelujah. கால்களை மடக்குங்கள். Let's all bend our knees. முழங்காலில் நிற்கக்கூடிய If நில்லுங்கள். you are able to stand in your knees. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us all call unto the Lord. இது ஒரு கடைசி This காலம். is the last time. நீ ஒரு உப்பு தூணாக அல்ல, Not as a pillar of salt, அல்லது ராகலின் மேல் வைக்கப்பட்ட கர்த்தூனாக அல்ல, not as a pillar upon Rachel's tomb. சவுல் கில்காலிலே நாட்டினதான ஸ்தம்பம் அல்ல, It is not the pillar which Saul planted. ராஜாவின் பள்ளத்தாக்கிலே அப்சலோம் நாட்டின தூண் அல்ல. It's not the pillar of Absalom in Kingsdale. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. God has a great purpose regarding you. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க The விரும்புகிறார். Lord desires to bless you. தேவன் இந்த கூட்டங்கள் மூலமாய் உன்னை சுத்திகரிக்க The விரும்புகிறார். Lord wants to sanctify you through these ஆண்டவரே meetings. என்று கூப்பிடுங்கள். Shout Christ, say the ஒருத்தரும் Lord. மௌனமாய் இருக்க None வேண்டாம். of you need to be silent. இதோ ஒரு வல்லமை நம்மை A தொடுகிறது. power is touching us. ஒரு சுத்திகரிப்பின் வல்லமை, A power of ஒரு sanctification. பரிசுத்தத்தின் வல்லமை, Power of holiness. நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமை, A power that will quicken நம்மை us. மீட்டெடுக்கும் வல்லமை, A power that will redeem you. அநேகரை தொடுகிறது. It is touching many. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த வேளையிலே கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். In this time, the Lord is warning ஒரு us. சின்ன உணர்வு உனக்கு தந்திருக்கலாம். He has given you a very small ஒரு feeling. சொட்டு கண்ணீர் விடு. Just shed a drop of tear. நீ கண்ணீர் விடு. Just shed a drop of tear. புலம்பி அழு. You just lament and cry. இங்கிருந்து போகும் பொழுது When you return back from this place, மன்னிக்கப்பட்டவனாய் போவாய். as a forgiven one you will அந்த go. சத்துரு உன்னை தொடாது. The enemy will not touch you. அந்த சாத்தான் வெட்கப்பட்டு That போவான். Satan will be put to shame. நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். I am the Lord who gives you நான் victory. உனக்கு ஜெயம் கொடுக்கிற I am தேவன். the Lord who gives you victory. நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். I am the one who gives you victory. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு The பேசுகிறார். Spirit of the Lord is speaking to you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை The தொடுகிறார். Spirit of the Lord is touching you. கர்த்தாவே என்று கதறுவாயாக. Just cry and shout saying, Lord, என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுவாயாக. say, oh Lord, make me holy. என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுவாயாக. Say, Lord, deliver me. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. சுத்தம் செய்யும் அக்கினி என் உள்ளத்தில் வாரும் உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். ஆமென். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் அக்கினி என் உள்ளத்தில் வாரும் உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் அக்கினி 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 சுத்தம் செய்யும் அக்கினி என் உள்ளத்தில் வரும் உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் அக்கினி வல்லமை, வல்லமை. என் உள்ளத்தில் வரும் உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். ஆமென். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் அக்கினி என் உள்ளத்தில் வரும் உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் அக்கினி என் உள்ளத்தில் வரும் விடுதலை உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். ஹalleluya. கிடாபாலா கராபாகா செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். ஹalleluya. வல்லமை 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 என்னை சுத்தம் செய்யும். அபிஷேகம் என்னை சுத்தம் செய்யும். அபிஷேகம் என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். ஆமென். கவனிங்கள். Please listen. கர்த்தருடைய வசனம் என்னோடு இடைப்பட்டது. The word of the Lord dealt with me. நான் உண்மையான இருதயத்தோடு சொல்லுகிறேன். I'm saying this with a truthful heart. வசனம் என்னோடு இடைப்பட்டது. The word spoke to me. நான் மாற விரும்புகிறேன். I want to change. அவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்துங்கள். Only those people put up your hands. வசனம் என்னை தொட்டது. The word of the Lord touched நான் me. மாற விரும்புகிறேன். I want to change. உண்மையான இருதயத்தோடு இருக்கிறவர்கள் கைகளை People உயர்த்துங்கள். with a true heart put up your hands. நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. You are not going to get back இதோ empty. ஒரு வல்லமை. A power. இதோ பரலோகத்தின் வல்லமை. Know the power of heaven. உன்மேல் இறங்குகிறது. It is descending upon you. பெற்றுக்கொள். You receive நீ it. பெற்றுக்கொள். You receive it. நீ பெற்றுக்கொள். You receive it. ஹalleluya. 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 சுத்தம் செய்யும் அக்கினி என் உள்ளத்தில் வரும் உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் அக்கினி என் உள்ளத்தில் வரும் உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் அக்கினி என் உள்ளத்தில் வரும் உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். Hallelujah, hallelujah. Ababa kashara barakatuna kada. Oh, ribakatuna barakatuna ribakatuna barakatuna. Amen, amen. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும். ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், ஜோதியை பிரகாசித்து Hallelujah. Da 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 da. Abakashara barakatuna barakatuna. Amen. 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 Hallelujah. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். Lot's wife turned back and became a pillar of salt. நம்மில் ஒருவராவது பின்னிட்டு பார்க்க வேண்டாம். Not one of us should look behind. ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமபூமியில் எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பாராதே என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. It was told her, escape for thy life, do not stand anywhere in the plain, run to the mountain. அதே வார்த்தைகள் தான் இன்றைக்கும் கூட நமக்கும் பேசப்படுகிறது. The same words are spoken even to us today. நாம் ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டும். We have to escape for our life. மலைக்கு ஓடி போக We வேண்டும். should run to the mountain. சியோன் மலைக்கும் எருசலேம் பர்வதத்துக்கு நாம் ஓடி போக வேண்டும். Run to the mountain of Zion, the mountain of Jerusalem. பின்னிட்டு பார்க்க வேண்டாம். Do not look behind. விட்ட காரியங்களை நாம் நினைத்து பார்க்க Don't வேண்டாம். think of the things you have left. உலகத்தை நேசிக்க போக வேண்டாம். Don't love the world. உலகத்தின் நிச்சயமான காரியங்களை நாம் பிரியப்பட வேண்டாம். Don't set your affection on the things of the world. உலகம் அது நிச்சயம் ஒழிந்து போகும். The lust of the world will pass away. தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னைக்கு நிலைத்திருப்பார். But he who does the will of God shall abide forever. முழு இதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நாம் கர்த்தரை நேசிப்போமாக. Let's love the Lord with all our heart, with all our mind, with all our soul. ஒருவராவது பின்னிட்டு பார்க்க வேண்டாம். Let none of us look behind. ஜீவியத்தில் வருதான போராட்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் பின்னிட்டு பார்க்க வேண்டாம். In the midst of the conflicts and struggles and the tribulations we face in our life, let us not look behind. நல்மனசாட்சி தள்ளிவிட வேண்டாம். Let's not put away our good conscience. நல்மனசாட்சி காத்துக்கொண்டால் நம்முடைய விசுவாசத்தை கூட நாம் காத்துக்கொள்ளலாம். If we keep a good conscience, we can also keep our faith. இமனேயும் அலெக்சந்தர் நல்மனசாட்சி தள்ளிவிட்டு விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார்கள். Hymenaeus and Alexander put away their good conscience and made shipwreck. நம்ம ஒருவருக்கு அப்படி சம்பவிக்க வேண்டாம். Such a thing should not befall any one of us. சுத்த மனசாட்சியோடு ஜீவிப்போமாக. Let's live with a pure conscience. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. The blood of Jesus is able to cleanse our conscience. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாய் நமக்கு நல்மனசாட்சியை தருகிறது. It gives us a good conscience to serve the living God. இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்படுவோமாக. Let's be washed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்படுவோமாக. Be washed by the blood of Jesus. இது கடினமான உபதேசம் என்று யாரும் சொல்ல வேண்டாம். Do not say this is a hard saying. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பூர்ணராக இருக்க நமக்கு தேவை. We need it so that we might become perfect in Christ. ஆழமான சத்தியங்கள் நமக்கு தேவை. We need deeper truths. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராய் நாம் மாற வேண்டும். We have to grow in our spiritual life and become a perfect man to the measure of the stature of the fullness of Christ. அதற்காக கடினமான உபதேசம் ஜீவிக்கத்தான் வேண்டும். For that we need to definitely live according to those hard sayings. கர்த்தாவே இந்த உபதேசம் ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிப்போமாக. Let's pray, Lord, give me grace to live according to these truths. Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே லோத்தின் மனைவியின் உப்புத்தூண் மூலமாய் நம்மை எச்சரித்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். The Lord warned us through the pillar of salt which was Lot's wife, so let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் என்று வேத வசனம் சொல்லுகிறது. The word of God says favor is deceitful and beauty is vain. புறம்பான அலங்கரிப்பை கர்த்தர் விரும்புவதில்லை. God does not desire outward adornment. நாம் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்தி உள்ளான அழகுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். We should reveal divine nature and be found having inner beauty. சாந்தமும் அமைதியுள்ளமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே நமக்கு அழகாய் இருக்கட்டும். May the ornament of a meek and a quiet spirit, let that be your adorning. பரிசுத்தமே நம்முடைய அழகாய் இருக்கட்டும். Let holiness be your beauty. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's all praise God. Praise the Lord, 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 praise the Lord.
யாரை குறித்து நாம் பொறாமைப்பட வேண்டாம். Let's not be envious of anyone. பொறாமை எலும்புரிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. Envy is rottenness of bones. பொறாமை அதை உடையவர்களை கொல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Envy kills those who have it. நாம் பொறாமையில்லாத ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். God to give us grace to live a life free from envy. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. திருடுகிறவர்கள் இனி திருடாமல் இருக்க தீர்மானம் செய்து அதில் உண்மையா இருக்க கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Those who steal, for the Lord to enable them to make a determination not to steal hereafter, and also be faithful in their determination. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. இந்த மாலையிலே வசனத்தை கேட்ட அநேகருக்குள்ளே பொய்யின் ஆவிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். Those who heard the word of God this evening, the Lord has set many free from the spirit of speaking lies. இனி அவர்கள் பொய் பேசாமல் உண்மையே பேச அவர்களுக்கு கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். That they might not lie anymore, for the Lord to give them grace to always speak the truth hereafter. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. சவுல் நாட்டின் ஜெயஸ்தம்பம் மூலமாய் கர்த்தர் நம்மை எச்சரித்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். The Lord warned us through the pillar of victory set up during the days of Saul. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. ஆகாகை நாம் துண்டித்து போட வேண்டும். We should hew Agag in pieces. ஆகாக் என்றால் அக்கினி என்ற அர்த்தம். Agag means fire. கோல் சொல்லுதல் ஒரு அக்கினியா இருக்குது. Bearing tales is a fire. உன் ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி திரியாயாக என்று வேதம் சொல்லுகிறது. Do not go about in the camp bearing tales about your brethren. அப்படி கோல் சொல்லி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். God to give us grace to be delivered from tale bearing. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. துர்மார்க்கத்தனம் என்ற அக்கினியிலிருந்து அநேகரை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For God to deliver many from the fire called wickedness. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. எரிச்சலின் ஆவி என்ற அக்கினியிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். God to deliver us from the fire of jealousy. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. தற்புகழ்ச்சிக்காய் நாம் பிரயாசப்படாமல் கர்த்தரை மாத்திரம் புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி நமக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரிப்போம். That we might not labor for self appreciation, but always lift up the name of the Lord, for God to be praised. Let's all praise God. Praise the Lord, 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 praise the Lord. அப்சலோம் நாட்டின தூண் மூலமாய் கர்த்தர் நம்மை எச்சரித்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். God warned us through the pillar set up by Absalom. Therefore, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. நமக்கு பெயர் உண்டாக ஒன்றும் செய்யாமல் கிறிஸ்துக்குள் மறைந்து ஜீவிக்க கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For God to give us all grace to live hidden in Christ and not to do anything, so that we might have a name for ourselves. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. தொடர்ந்து இந்த கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். For God to continue blessing these meetings, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. தூது பேசினான் தேவதாஸ் இன்னும் அதிகமாய் வல்லமையாய் கரங்கொடுத்து பாவிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். The servant of God who declared the word of God, for the Lord to take him up in his hands and use him all the more mightily. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் இயற்கை அனுபவமாக்கி தந்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். God made the weather favorable, so let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். For the Lord to prepare us for his coming, let's praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். For the Father, Son and the Holy Spirit, let us praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. So எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல ராத்திரி வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த தேசத்தை நேசித்து அருமையான தேவனுடைய ஜனங்களை நேசித்து இந்த நாளிலே இப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த வேதபாட கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தமாக்கி தந்தபடி நாளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வெளிப்படுத்ததான அருமையான சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் எப்படிப்பட்டதான ஜீவியத்தை செய்ய வேண்டும், எப்படிப்பட்டதான ஒரு பரிபூர்ணமான ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட உம்முடைய விலையேறப்பட்ட சத்தியத்தின் மூலமா எங்களோடு இடைப்பட்டபடினா நமக்கு ஸ்தோத்திரம். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து புத்துனானது போல இந்த கடைசி நாட்களிலே உலகத்தின் வல்லமைகளுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய ஜீவியத்தில் இடம் கூடாதபடி உம்மை மாத்திரம் பார்த்து கொண்டு நாங்கள் மலைக்கு ஓடி போய் எங்களுடைய ஜீவனை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை ஒரு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் ஆண்டவரே அழகுக்கும் பொறாமையின் வல்லமைகளுக்கும் திருடான பொய்யான வல்லமைகளுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இடம் கூடாதபடிக்கு எல்லா காவலோடும் எங்களுடைய ஜீவத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே எங்களுக்கு ஒரு புகழையோ கனத்தையோ நாங்கள் எதிர்பாராதபடி எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்தவும், நாங்கள் எப்போது உமக்குள்ளே மறைந்து ஜீவிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டதான வாக்கியங்கள் ஒன்றாகிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் அமையாதபடி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின்படி ஜீவிக்க தொடர்ந்து எங்களுக்கு ஏராளமான கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி கர்த்தாவே, தொடர்ந்துள்ள கூட்டங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக்கி தாரும். உம்முடைய வல்லமையான கரங்களிலே எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதை ஒப்படைக்கிறோம். கர்த்தரே பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் கர்த்தர் வர வரைக்கும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.